அனைவருக்கும் வணக்கம். தமிழக தேர்தல் களம் உண்மையிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். புத்தாண்டு பிறந்ததிலிருந்து அத்தனை கட்சிகளும் பரபரன்னு அவர்களுடைய கூட்டணிகளை முடிவு செய்வது, யாரோட போய் சேர்றது, யாரை வேட்பாளரை நிறுத்துறது, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தீவிரம் காட்டுறாங்க. அது நமக்கு வெளிப்படையாவே தெரியுது. பரபரன்னு இருக்கு அரசியல் களம். இதுல இன்றைய முக்கிய நிகழ்வா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அஇஅதிமுக கூட்டணி. நம்ம பொறுத்த வரைக்கும் அது அதான். அவன் என்டிஏ, பாஜக கூட்டணின்னு 1000 சொல்லுவாங்க. கள நிலவரம் அது அஇஅதிமுக கூட்டணி. அந்த கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அன்புமணி தலைமையிலான பாமக இணைந்திருக்கு. பாமகவோட ஒரு பகுதி அது. அந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்னங்கிறதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. நாங்க அத விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு செய்தியாளர்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமியும், அன்புமணி ராமதாஸும் கூட்டாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதுல எத்தனை தொகுதி அப்படிங்கிறத மட்டும் அவங்க சொல்லல. ஆனா நாங்க பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் தான் கட்சியோட முகம். அவங்க இப்பவும் கூட ராமதாஸ் முகத்தை போட்டு தான் இந்த அன்புமணி குரூப்பு அந்த எல்லா விளம்பரங்களையும் பண்றாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க. அவர் என் பேரை பயன்படுத்தாத, என்னுடைய படத்தை பயன்படுத்தாதன்னு எவ்வளோ சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் கூட அன்புமணி அதை செய்கிறார். இப்போ இந்த கட்சி ஒருங்கிணைந்து வரணும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஆசையா இருக்கு. ஏன்னா ராமதாஸும் வந்தா தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஓட்டு கிடைக்கும். இல்லைன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டம். ரொம்ப ரொம்ப சந்தேகம் அது. இப்போ ஒரு 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 தொகுதியில் அன்புமணியோட வேட்பாளர் நிற்கிறாங்க, அதே தொகுதியில் ராமதாஸோட வேட்பாளர் நிற்கிறாங்க. அங்கே ராமதாஸ் போய் பிரச்சாரம் பண்ணால் மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? அந்த சமூக மக்களாகட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளர்களாகட்டும் யாருக்கு அவங்க வாக்களிப்பாங்க? அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய சாதனைன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி அவர் வாக்கு கேட்பாரு. அதுவே ராமதாஸ் போய் தன்னுடைய வாழ்நாள் சாதனை என்ன, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அந்த சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசினார்னா அதற்கு பதில் இருக்கு அன்புமணி தரப்புக்கிட்ட இருந்து. ஸோ இதனால தான் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து வரணும் அப்படின்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இப்போ இருக்கிற சூழல் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அப்பாவும் மகனை கொஞ்சம் நஞ்சம் அடிச்சுக்கல, சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கலே தவிர மற்றபடி அதை விட ஒரு படி மேலே போயிட்டு மிக கடுமையான வார்த்தை போரில் இறங்கிட்டாங்க. அன்புமணியை தன்னுடைய மகனே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாரு பெரியவர். அப்படிப்பட்ட சூழல்ல 2 பேரும் இணைந்து வந்தாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு 25 தொகுதிகளை தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கார். அப்படி இல்லை தனியாக தான் அன்புமணி மட்டும்தான் அப்படின்னா 15லேருந்து 17 தொகுதிகள் வரைக்கும் அந்த கட்சிக்கு தருவதற்கு அவர் பேசியிருக்கார். ஸோ 25 தொகுதி அன்புமணி கேட்குறாரு. ஆனால் அப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டு வந்தால் 25, அப்பா இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்தால் அது 15ஓ 17 ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ இதை இன்னைக்கு இது முடிவாகி இருக்கு. அப்போ ராமதாஸ் கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு சிவி சண்முகம் அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போதும் இன்னைக்கும் கூட அவர் தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு பெரியவரை பார்த்து பேச போகிறாரு. அநேகமாக நாளை அவர் டாக்டர் ராமதாஸ் வியாழக்கிழமை பேசுகிற வழக்கம் கொண்டவர். வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுவார். அதனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலை. ஏன்னா தேர்தல் கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு வந்தால் என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் பேசணும்னு அவர் ஏற்கனவே அறிவிச்சிருக்கார். அதை மீறி தான் இந்த அன்புமணி கூட பேசி அன்புமணியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதே ராமதாஸுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா அதை பாமகன்னு அங்கீகரித்து உள்ளே கூப்பிட்டுட்டாங்களே அப்படின்ட்டு. இப்போ அவரையும் அழைக்கிற அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர் உடன்படுவாரா, வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக ராமதாஸ் வர்றது ரொம்ப கஷ்டம்தான். அவருக்கு வாய்ப்புகள் 2 இடத்துல இருக்கு. ஒன்று திமுக கூட்டணியிலேயே அவருக்கு இடம் இருக்கு, அதே போல விஜய் கூட்டணியிலேயே அவருக்கு இடம் இருக்கு. 2ல் எது அப்படிங்கிறத அவர் விரைவில் சொல்லுவார். பொங்கலுக்கு முன்னாடியே சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரம் இப்படி இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, பாமக, அதே போல தமாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட தான் இருக்காங்க. இப்போ 4 கட்சிகள் அந்த அணியில்
மேலும் கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன கட்சியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேமுதிகவுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த கட்சியை எப்படியாவது வந்து கூப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து திமுக கூட போறதுக்கு தயாரா இருக்காங்க. அடுத்து டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறதுன்னா நான் அந்த கூட்டணிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அவரு. அவரை வந்து சமாதானப்படுத்தி இப்போ அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிடிவி தினகரனுடைய அமமுக, அதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பார்த்தா, அவர் வந்து நான் இருக்கிற அதாவது எங்கள் கட்சி இருக்கிற அந்த கூட்டணி தான் வெற்றி பெற முதல்வர் ஆவாரு. அந்த முதல்வரான பிறகு எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிறத இறுதியாகவும், உறுதியாகவும் தெரிவிச்சிருக்கார் தினகரன். அப்படி பார்த்தா அதிமுக வந்து நிச்சயமாக டிடிவி தினகரனுக்கு அதிகாரத்தில் பங்கு தராது, ஆட்சியில் பங்கு தராது. ஒருவேளை அவங்க ஆட்சி அமைஞ்சா. அதே போல திமுக வாய்ப்பே கிடையாது. ஸோ இயல்பாகவே வாய்ப்புள்ள கட்சின்னு பார்த்தா அது விஜயோட தாவேகா தான். அதனால் வந்து டிடிவி தினகரன் ஏற்கனவே அதை பேசிட்டு இதை சொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் சில தினங்களில் வந்து அது தெரிஞ்சிடும் அவர் யார் கூட போகிறாருன்னு. ஏன்னா இதுக்கு மேலே இழுக்க முடியாது. அப்புறம் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, புதிய ஜனநாயகம், ஜான் பாண்டியன், சாரி இவர் கிருஷ்ணசாமியோட அந்த கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, புதிய நீதி கட்சி, இந்த மாதிரி சில கட்சிகள்லாம் இருக்குது. இவர்களெல்லாம் வந்து எந்த அணிக்கு போவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். பொதுவாக இந்த கட்சிகளெல்லாம் பாஜகவோடு சேருவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். அதாவது அதிமுக கூட்டணி. அப்படி பார்க்கும்போது அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மெகா கூட்டணிங்கிறது இப்படித்தான் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 7-8 கட்சிகள் இணைந்து இந்த கூட்டணியை அமைக்கலாம். ஓபிஎஸ்ஸை வந்து எப்படி உள்ளே கொண்டுடுறது அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் புதுசாக கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சிக்கு வந்து நாங்கள் இத்தனை தொகுதிகள் தரோம். ஆனால் அதிமுகவிலே சேர்ந்து போட்டிடணுன்னா அதற்கு இடம் தர முடியாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவிச்சிருக்கார். இதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தில் வந்து பாராட்டணும். ஏன் அப்படின்னா, தன்னுடைய அந்த உறுதியில் இப்போ வரைக்கும் வந்து எந்த தளர்வும் காட்டாமல் அவர் தெளிவாக இருக்கார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது. ஜெயிச்சா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். நான் தான் முதல்வர். யாருக்கு என்ன அமைச்சர் பதவி தரணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது அதிமுக மட்டும்தான் அந்த ஆட்சி. ஆட்சியில் பங்குன்னு யாரும் வந்துடக்கூடாது. இதை வந்து அவர் திட்டவட்டமாக அத்தனை பேருக்கும் சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறாங்க, அவர் தலைக்கு மேலே கத்தி தொங்குது, அவ்வளோதான் எடப்பாடி பயந்துட்டாரு, காலில் விழுந்துட்டாரு, அப்படியெல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்கல்ல. பட் அவர் அப்படியெல்லாம் விழுந்த மாதிரியே தெரில. அமித்ஷா வந்து 1000 வாட்டி வந்து பேசுகிறாரு, என்னென்னவோ பூச்சாண்டி கட்டி பார்க்குறாங்க. எடப்பாடி வந்து நீ கூட்டணி கட்சியாக இரு, நான் வேணான்னு சொல்லல. ஏதோ என் கிரகம் ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுக்காக வந்து உன்னை நான் கூட வச்சுக்கிறேன். மற்றபடி நீ போடுற கண்டிஷன்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேறு யார் என்ன நீ கூட வச்சுக்காது, அவங்க யார்கிட்டையாவது நீ பேசிக்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கூட்டணி பற்றி பேசணும், இடங்கள் பற்றி, அதாவது எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சீட் ஷேரிங், அந்த தொகுதி பங்கீடு பற்றி பேசணும்னு சொன்னால் நான் தான் பேசணும். கூட்டணி கட்சி யாராக இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். என்கிட்ட பேசி முடிவு பண்ணி நான் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் தரணும். இல்லைன்னா அதை வந்து நான் அந்த மாதிரி கட்சியை நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறார். இப்போது டிடிவி தினகரன் உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிட்டாருல, டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனை தொகுதின்னு முடிவு பண்ணி அந்த தொகுதிகளை பெற்று அவர்கிட்ட அந்த பத்திரத்தை வந்து கையொப்பமிட்ட ஒப்பந்த பத்திரத்தை அவர் வாங்கணும். அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். சரி பரவாயில்ல, நீ என்ன முதல்வராக மாட்டேன்னு சொல்லிட்டுல, நீ என்கிட்ட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா இதை வந்து நீ இந்த காட்சி வந்து எல்லாருக்கும் ஊடகத்துக்கு வந்து தரணும் அப்படிங்கிறாரு. அதில் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்காரு. அமித்ஷாவில் எவ்வளோ சொல்லி பார்த்து இவரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அவர் அமைதியாக போயிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பார்க்க போகிறார். ஆனால் அங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தங்கள் தரப்படுமா, அதை வந்து அவர் ஏற்றுப்பாரான்னா நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவருடைய நடவடிக்கை செயல்பாடு அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்குது. உறுதியாக நிற்கிறாரு. அதிமுக அதான் மேஜர் பார்ட்னர், நீ அடுத்து பாஜக, அடுத்து பாமக, அதுக்கு அடுத்து வேற என்ன கட்சிகள் வருதோ அதை பொறுத்து. எப்பவும் போல தான் எப்போதும் தேர்தல்களில் அதிமுக வந்து ஒரு மேஜர் பார்ட்னராக இருக்கும்.
வர்ற மைனர் பார்ட்னருக்கு அவங்க பார்த்த தொகுதிகள் எவ்வளோன்னு சொல்லி ஒதுக்குவாங்க. அந்த சீட் ஷேரிங்கை வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த வாட்டி மாற்றம் வந்துடும், பாஜக 100 சீட்டு வாங்கி அதை பிரித்து கொடுப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வந்து கனவுல கூட நடக்காது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உறுதியாக வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. அது உண்மையிலே ஒரு கட்சி தலைவர் அப்படித்தான் இருக்கணும். ஸோ இந்த தரப்பு இப்படி இருக்கு. இப்போ அதிமுக பக்கம் இது வரைக்கும் ஒரு கிளியரன்ஸ் இல்லாமல் இருந்தது. அது மெல்ல 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 விலகுது. ஒவ்வொரு கட்சியாக உள்ளே வரும் அப்படின்றாங்க. அது வந்து தமிழக தேர்தல் களத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிமுக வலிமை பெறணும், அதிமுக வலுவான கூட்டணியாக நிற்கணும். அப்போ தான் வந்து தமிழ்நாடு அரசியலுங்கிறது அதிமுக வர்சஸ் திமுக அப்படிங்கிற அந்த போலரைசேஷனில் நிற்கும். திமுகவுக்கு ஒரு வலுவான எதிரி இருக்கணும். அதனால தான் முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சரி, தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை விடாமல் இழுத்து பிடிச்சி நேருக்கு நேரம் நிற்க வச்சு பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடி விலகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் விஜய்க்கு பதில் சொல்லணும், இல்லை வேற யாராவது ஒரு XYக்கு கூட நம்ம பேச வேண்டியிருக்கும். அது ஆளும் கட்சியான திமுகவுக்கு அவமானம். எடப்பாடி பழனிசாமி எனக்கு எதிரியாக இருக்கட்டும், வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல திமுக வந்து ரொம்ப உறுதியாக இருக்கு. அதை அந்த அந்த திமுகவுடைய அந்த எண்ணத்துக்கு ஏற்பத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு இருக்கு. இன்னும் 3-4 கட்சிகள் சேர்ந்தாவே போதும் அதிமுக கூட்டணி வந்து கொஞ்சம் வலுவான கூட்டணியாக நமக்கு தெரியும். அப்புறம் வந்து விஜய் யாரு கூட வேணாலும் அவர் வந்து கூட்டணி சேரலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கூட்டணி இன்னும் எந்த கட்சியும் போய் சேரல. அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறது டிடிவி தினகரனை, முக்கியமாக எதிர்பார்க்கறது காங்கிரஸ் கட்சியை. அது வந்துடும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சில வீணா போனவங்க வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸை எப்படியாவது கழட்டி கூட்டின்னு போய் அங்கே தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருக்காங்க. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னும் சில தினங்களில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பயே அந்த திமுக தொண்டர்கள், அதாவது தேர்தல் காலத்தில் வேலை பார்க்குறாங்கள, அந்த தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் மீது. கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே, கூட்டணியில் இருந்துக்கிட்டே நம்மால் பலன் பெற்று, நம்மால் MP MLA ஆகி நல்லா கொளுத்து போய் இவங்களுக்கு திமிரு பற்றியாக என்ன பேசுகிறாங்க, நம்ம ஆட்சிக்கு எதிராக பேசுகிறாங்க, நம்ம கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. கண்டவனெல்லாம் வந்து எங்கள் விஜய்க்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், விஜய் பெரிய சக்தி அப்படிங்கிறான். அந்த அதிருப்திங்கிறது மெல்ல மெல்ல அதிகரிச்சுக்கிட்டு போகுது. இந்த அதிருப்தி வளராமல் பார்த்துக்கிறது தான் காங்கிரஸுக்கு நல்லது. திமுகவுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த அதிருப்தி வளர்ந்தாக்கா அவங்க திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கு வேலை பார்ப்பாங்க. காங்கிரஸை அவனை நீ இவ்வளோ பேசணும்ல, இந்த பாடுற அந்த எலெக்ஷனில் உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை காமிச்சிருவாங்க. ஏன்னா காங்கிரஸில் வேலை செய்ய ஒரு பயிலும் கிடையாது. மட்டமான சோம்பேறித்தனமான ஒரு கட்சி அது. அதனால் அந்த கட்சி வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசுகிறத அவங்க தலைமை வேடிக்கை பார்க்குறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது எல்லாருக்குமே. இதை சரியான நேரத்தில் இதை களையலைன்னா இதுக்கு மேலேயும் இதை அப்படியே வளர்த்து அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணியே வச்சா கூட, கூட்டணியில் தொடர்ந்தால் கூட அது வந்து பலன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காங்கிரஸ்காரங்க இப்போவாவது வந்து கட்டுப்பாடாக இருக்கணும், வாயை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இன்னும் அந்த கூட்டணியில் எந்த ஒரு பெரிய சேதாரமும் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வெளியே போயிடுச்சுன்னா கூட வந்து மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஏன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க, அவருடைய அணிக்கு வருவதற்கு கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த கூடார காலியாச்சுனாலே போதும், இன்னும் 3-4 கட்சிகள் உள்ளே வர தயாராக இருக்குது. தேமுதிக வருது, OPS வர தயாராக இருக்காரு. சொல்ல முடியாது, டிடிவி தினகரனுக்கு வந்து ஒருவேளை நமக்கு எம்எல்ஏக்கள் கிடைச்சாலே போதும்னு நினைச்சாருனாக்கா இந்த அணிக்கு வரலாம். ஏன்னா மு.க. ஸ்டாலின் தருகிற அனைத்துமே வந்து எம்எல்ஏ பதவிகள் தான். அது வந்து தொகுதிகளாக பார்க்கக்கூடாது, எம்எல்ஏ பதவிகளாக தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு அணி இது. காரணம் வந்து நீங்கள் எதிரில் 1000 அரசியல் கட்சிகள் ஒன்றா சேர்ந்து நிற்கட்டும், என்ன வேணால் இவங்க விமர்சனம் வைக்கட்டும், என்ன வேணால் சூழ்ச்சி செய்யட்டும், பாஜக தனக்கே உரிய அந்த தில்லுமுள்ளு வேலைகள் என்ன செஞ்சாலும் மக்களுடைய ஆதரவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து வெளிப்படையாக பார்க்குறாங்க எல்லாருமே. குறிப்பாக ஊடகங்கள். மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான பேச்சு இருக்குது. 4.5 ஆண்டு கால ஆட்சி நடந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 5 ஆண்டு முடிய போகுது. இந்த 5 ஆண்டுகள் முடியும் போது ஒரு முதல்வர், துணை முதல்வர், அந்த அரசினுடைய அமைச்சர்கள், MLAக்கள் அத்தனை பேரும் தைரியமாக தங்கள் தொகுதியில் போய் மக்களை பார்க்குறாங்க.
அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஜெயலலிதா ஆட்சியா இருக்கட்டும், அல்லது இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்துச்சு அந்த டைம் ஆகட்டும், தேர்தலின் போது மக்களை சந்திக்க பயப்படுவாங்க இவங்கெல்லாம். காரணம் வந்து அதிருப்தி வெடிச்சிருமோ, பப்ளிக்கா ஜனங்க அசிங்கப்படுத்திருவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களை ஏமாத்தியிருந்தாங்க. இந்த அரசு எந்த விதத்திலும் மக்களை ஏமாத்தல. எல்லா வகையிலுமே வந்து மேக்சிமம் வாக்குறுதிகள் நிறைவேற்றியிருக்காங்க. 1, 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் போன வாக்குறுதிகள் இருக்கு. 20 ஆண்டு காலம் போராட்டம், 22 ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவுக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து அறிவித்து அவங்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. 20 ஆண்டு காலம். இது ஒன்றும் திமுக ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சது இல்லை. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஆரம்பித்தது, இப்போ வரைக்கும் தொடருது. அதை இந்த முதல்வர் தீர்த்து வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இதுதான்டா நேரம், தேர்தல் நேரம் நெருங்குது, இப்போ நெருக்கினாதான் உண்டுன்னு சில அமைப்புகள், இப்போ அந்த சத்துணவு பணி அங்கன்வாடி ஊழியர்கள், அப்புறம் இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், இப்படி சிலர் வந்து அங்கங்க வந்து அவங்க கோஷம் போட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து தங்கள் கோரிக்கை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தில் வந்து அவங்க அரசை நெருக்குகிறார்கள். அது மக்களுக்கும் புரியுது. அதனால இது ஒரு அதிருப்தியா பரவாது. இது எல்லா காலகட்டத்தில் நடக்கிறது தான். ஆனா பொதுவா மக்கள் பார்வையில கொடுத்த வாக்குறுதிகளை பெரிய அளவுக்கு நிறைவேற்றிருக்கிற ஒரே அரசு இந்த இப்ப இருக்கிற அரசு மட்டும்தான்ன்றது புரிஞ்சிருக்கு. நிறைய பலன்களை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த அரசால நிறைய பலன்களை அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசுக்கு நெருக்கடி அப்படிங்கிறதே இல்லை மக்கள் கிட்ட. அரசியல் ரீதியாக நெருக்கடி வேணா இருக்கும். மக்கள் கிட்ட இந்த அரசுக்கு நெருக்கடியே இல்லை. அதனால வந்து தைரியமா களத்துக்கு போறாங்க. கூட்டணியே இல்லைன்னா கூட நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இருக்கு. அதுதான் மிகப்பெரிய விஷயம்.